வணக்கம் என்னோட பேர் முத்து சோலேப்பன் வெல்கம் டு Groww யூடியூப் சேனல் தமிழ் இந்த Groww யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி வந்து ஒரு 2 to 3 வீடியோஸ் வந்து நம்ம வந்து ஒரு எஜுகேஷனல் சீரீஸ் வீடியோஸாக வந்து உங்களுக்கு போடுவோம் அண்ட் இந்த எஜுகேஷன் சீரீஸ் வந்து மோர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் வீடியோஸாக வந்து இருக்கும் இது வந்து எந்த விதமான டிப்ஸும் நம்ம வந்து கொடுக்கறது கிடையாது வாங்க சேனலுக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி பேச போகிற டாபிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் ஸோ இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் பற்றி பார்த்திங்கன்னா நிறைய ஒரு யூடியூப் சேனல்ஸில் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் குரூஸ் நிறைய இதை பற்றி பேசியிருப்பாங்க ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸ் இதை பற்றி நிறைய பேசியிருப்பாங்க ஸோ இவங்க நிறைய பேர் இதை பற்றி பேசுகிறாங்க பட் இது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்க நிறைய ஆர்வம் இருக்கும் ஸோ இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வந்து ஷேர் மார்க்கெட்டில் தான் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா உங்களால் வந்து அதிகமாக வந்து உணர முடியும் பட் அது உணர்றதுக்கு ஒரு சில வழிமுறைகள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் நீங்கள் வந்து பேங்க்கில் கொண்டு போய் பணத்தை போடுறீங்க அப்படின்னா ஒரு 1 லட்ச ரூபா போடுறீங்க அப்படின்னா ஒரு 6% இன்ட்ரெஸ்ட் போட்டோன்னா ஒரு 1,06,000 1 இயர் கழிச்சு மாறும் அகைன் திருப்பி நெக்ஸ்ட் இயருக்கு வந்து அந்த 1,06,000க்கு வந்து 6% போட்டு எண்ட் ஆஃப் த இயர் வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம் இப்படியே வந்து உங்களுக்கு போயிட்டே இருக்கிறதுனால உங்களால் ஈஸியாக வந்து ஓகே இயர் ஆன் இயர் எவ்வளோ நம்மளுக்கு பணம் வந்து எப்படி க்ரோ ஆகுதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் பட் இதே வந்து ஷேர் மார்க்கெட்டில் இதே மாதிரி பண்ண முடியுமானா அது கொஞ்சம் ஸ்லைட்லி வேறு மாதிரி இருக்கும் அதை தான் நம்ம வந்து எப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் ஏர்லி இன் லைஃப் அதாவது இப்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நீங்கள் சீக்கிரம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும் உங்களுக்கு உங்கள் பணம் வந்து காம்பவுண்டிங் ஆகிறதுக்கு அண்ட் காம்பவுண்டிங்கோட ட்ரூ எஃபெக்ட் எப்போ தெரியும் அப்படின்னா எவ்வளோ வருஷத்துக்கு நீங்கள் அந்த பணத்தை எடுக்காமல் அது மல்டிப்ளை பண்ணிகிட்டே இருக்கோங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு வந்து பணம் வந்து அதிகமாகிட்டே இருக்கும் ஸோ அப்போ தான் வந்து உங்களால் வந்து இதோட காம்பவுண்டிங் எஃபெக்டோட ட்ரூ பெனிஃபிட்டு நீங்கள் அடைய முடியும் ஸோ அதுக்காக வந்து என்னை கேட்கலாம் நீங்கள் நிறைய பணத்தை ஸ்டார்டிங்லேயே முதலீடு பண்ணுமா அப்படின்னு தேவையில்லை உங்களால் எவ்வளோ முடியுமோ கொஞ்சம் தான் சேவ் பண்ண முடிஞ்சால் அந்த பணத்தை கொஞ்சமாக சேவ் பண்ணி நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா லெஜெண்டரி இது இன்வெஸ்டர் இருக்கார் இல்லையா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச வாரன் பஃபெட் இந்த வாரன் பஃபெட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் 11 வயசுலேயே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அண்ட் இன்றைக்கி டேட்டில் அவரோட ஒர்த் எவ்வளோ தெரியுங்களா $110 பில்லியன் $110 பில்லியன் ருபீஸ் தான் அவரோட இன்றைக்கி டேட் அவரோட அசெட் ஒர்த் நெட் ஒர்த் ஸோ அவரால் எப்படி இதை அச்சீவ் பண்ண முடிஞ்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அது காம்பவுண்டிங் ஆகி இன்றைக்கி இந்த லெவலில் வந்து வளர்ந்துருக்கு செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பணத்தை வந்து வளர விடணும் வளர விடையில் இன்வெஸ்ட் பண்ண பணத்தை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெளியே எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ உங்களால் அந்த பணம் வந்து சீக்கிரம் காம்பவுண்டிங் ஆகி க்ரோ ஆகாது ஸோ நீங்கள் அடிக்கடி நீங்கள் பணத்தை எடுக்கிறது வந்து நிப்பாட்டணும் தவிர்க்கணும் பட் ஆனால் நீங்கள் கேட்கலாம் இப்போது நம்மளுக்கு ஏதோ அவசர செலவுக்கு நம்மளுக்கு பணம் வேணும்னா என்ன பண்ணுறது ஒரு சில தேவைகளுக்கு உண்டான செலவுகளுக்கு பணம் தேவைப்படுது அப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்கலாம் பட் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பணத்தை வந்து எவ்வளோ தூரம் நம்ம வந்து சேவ் பண்ண முடியுமோ சேவ் பண்ணணும் அண்ட் எங்கெங்கெல்லாம் வந்து கட் ஷார்ட் பண்ண முடியும் நம்ம பணத்தை வந்து எங்கெல்லாம் வந்து நம்மளோட செலவுகளை வந்து குறைக்க முடியுமோ அங்கெல்லாம் குறைக்கணும் அப்படி நீங்கள் வாயை கட்டி வயிற்ற கட்டி நீங்கள் வந்து சேவ் பண்ணிங்கன்னா தான் வந்து உங்களால் வந்து அடிக்கடி வந்து நீங்கள் பணத்தை வந்து ரிமூவ் பண்ண தேவையில்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இதிலேருந்து ஸோ இது நீங்கள் பண்ணால் தான் உங்களோட பணம் வந்து கண்டிப்பாக வந்து வளர முடியும் பட் ஆனால் இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் நான் சொல்கிறதோட அது இன்னும் கஷ்டம்தான் ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து எதாவது எமர்ஜென்சி செலவு வரும் ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்கும் பட் அது எல்லாத்தையும் தாங்கி நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணால் தான் உங்களால் வந்து இதை மீண்டும் உங்களை பணத்தை வந்து நல்லா வளர வைக்க முடியும் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இது அந்தளவுக்கு ஈஸி இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம் ரைட் ஏன்னா அந்தளவுக்கு ஈஸி இல்லாததுனால தான் வந்து எல்லாராலையும் எதுவும் பண்ண முடியல இதே ஈஸியாக இருந்துச்சுன்னா எல்லோரும் பண்ணி எல்லோரும் வந்து பணக்காரங்க இருப்பாங்கல்ல ஸோ அதனால தான் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களோட எக்ஸ்பென்சஸை கட் டவுன் பண்ணிவிட்டு உங்களோட பணத்தை அடிக்கடி வந்து வெளியே எடுக்காமல் இருந்தீங்கன்னா உங்கள் பணம் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் மூணாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஷேர் வாங்கியிருக்கீங்க அது ஒரு குறிப்பிட்ட டைமில் நல்லா ஏறணும்னா அதை விற்றுடுறீங்க இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண கம்பெனி வந்து உங்களுக்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த பணம்லாம் உங்களுக்கு உள்ளே வருது இல்லையா இந்த பணத்தை வந்து நீங்கள் திருப்பி எடுத்து செலவு பண்ணிடக்கூடாது இந்த பணத்தையும் நீங்கள் திருப்பி இன்வெஸ்ட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு ஷேரில் வந்து நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு ஷேர் வாங்கியிருக்கீங்க அது 1200 வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஸோ நீங்கள் இதை இப்போ விற்கிறீங்க இப்போ விற்றோன்னு 1200 உங்கள் கைக்கு வந்துருச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த 1200 திருப்பி கொண்டே போய் ஒன்று
வேறு ஏதோ ஒரு ஷேர்லையோ இல்லை ஏதோ ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பணம் வந்து திரும்ப திரும்ப வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இல்லை நீங்கள் பணத்தை இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் பணம் பெருசாக வந்து வளராது. ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. 4வது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எப்போவுமே லாங் டேர்மில் தான் வந்து யோசிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட்டில் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் போட்டு அதுலேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் மாதிரி வருஷம் வருஷம் எனக்கு எக்ஸாக்டாக எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து வரும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி வந்து ஸ்டாக்கில் வந்து வராது. பட் ரேதர் இது எப்படி இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எப்போனா ப்ரைஸ் அப்ரிஷியேட் ஆகும், அந்த ஷேரோட ப்ரைஸ் எப்போ அப்ரிஷியேட் ஆகுதோ அன்றைக்கி டேட்டில் நீங்கள் விற்கல எவ்வளோ இருக்கோ அதுதான் உங்களோட ரிட்டர்ன்ஸாக வந்து கேல்குலேட் ஆகும். இப்போ நீங்கள் வாங்கியிருக்க ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் வந்து நீங்கள் வந்து ஒரு 100 ருபீஸுக்கு வாங்கியிருக்கீங்க, அது ஒரு 5 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா 200 ருபீஸாக இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டபுள் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ டபுள் ஆயிருக்குன்னா அப்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 14.87% வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு அர்த்தம். பட் இதுக்காக நீங்கள் இப்போ வந்து அப்போது ஃபஸ்ட் இயரில் 14.87 வந்திருக்கா, செகண்ட் இயரில் வந்திருக்கா, தேர்ட் இயரில் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படி வந்து கரெக்டாக வந்து சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸ் வந்து ஏறும் இறங்கும். பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ப்ரைஸ் நல்லா அப்ரிஷியேட் ஆகி இருக்கும். அந்த லாங் டேர்மில் ப்ரைஸ் அப்ரிஷியேட் ஆகிருக்கல விற்கல தான் உங்களுக்கு இதோட ஆக்சுவல் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இதே எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 4 வருஷத்துக்கு வந்து இந்த ஸ்டாக் வந்து ரேட் ஏறி இருக்காது. திடீர்னு ஒரு நல்ல ஒரு பூம் வந்திருக்கும். அந்த 5வது வருஷத்தில் அந்த ஸ்டாக் ரேட் வந்து பயங்கரமாக ஏறி இருக்கும். அப்போ வந்து 100ங்கிறது 200 ஆகி டபுள் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் இதுக்கிடையில் வந்து 3வது வருஷமே இந்த ஸ்டாக் விற்றுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்காது. நீங்கள் வாங்கின ரேட்டுக்கும் விற்ற ரேட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒன்றுமே பெரிய டிஃப்ரென்ஸே இருந்திருக்காது. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணணும், அந்த ஸ்டாக் அப்ரிஷியேட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் உங்களுக்கு பணம் ரொம்ப எப்போ தேவைப்படுதோ அந்த டைமில் நீங்கள் பணத்தை வெளியே எடுத்திங்கன்னா அப்போ உங்களுக்கு பெனிஃபிட் வந்து ஜாஸ்தி. 5வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட அப்சைடை வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணலாம். அதாவது அப்சைட்னா என்னென்னா வந்து நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டு நல்லா சம்பாரிச்சிருக்கீங்கன்னா அந்த ப்ராஃபிட்டை எப்படி நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள் லாஸை வந்து எப்படி நீங்கள் மினிமைஸ் பண்ணலாங்கிறதுக்கு உண்டான 2 விஷயத்தை வந்து நான் சொல்ல போகிறேன். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து அதிக லாஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் போட்டிருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டில், அப்போது அந்த லாஸ் எல்லாம் அப்போது அது வந்து உங்களோட காம்பவுண்டிங் ஆகிற இதை வந்து வளர விடாமல் தடுக்கும். ஸோ அந்த லாஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாஸை வந்து மினிமைஸ் பண்ணுறது எப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆர்டர் லாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுப்போம், ஒரு டேர்ம் இருக்குது. இது ஸ்டாப் ஆர்டர் லாஸ் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் வாங்கியிருக்கீங்க, அந்த ஸ்டாக்கை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கீழே விற்றுறக்கூடாது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் அந்த புரோக்கர்கிட்ட நீங்கள் வந்து இல்லை இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அந்த கம்பெனிக்கிட்ட நீங்கள் போய் இதை சொல்லலாம், இதுதான் என்னோட ஸ்டாப் ஆர்டர் லாஸோட இதுன்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10% ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கியிருக்க ஸ்டாக்கோட ரேட் வந்து உங்களோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 10% அப்படின்னா 90 ருபீஸ். 90 ருபீஸுக்கு வரும்போது ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்னா 90 ருபீஸ்க்கு வந்து அதை விற்றுருவாங்க. ஸோ உங்கள் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 10%, அதாவது 10 ருபீஸ் மட்டும்தான். இப்போது சில டைம் வந்து அது அப்படியே அந்த ஸ்டாப் ஆர்டர் லாஸ் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே மேலே அப்படியே கம்மியாகிட்டே போய் ரொம்ப லாஸ் ஆகி போயிடும் உங்களுக்கு. ஸோ உங்கள் லாஸை வந்து ரொம்ப ஈஸியாக குயிக்காக மினிமைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டாப் ஆர்டர் லாஸுங்கிற ஒரு இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் லாஸை வந்து நீங்கள் மினிமைஸ் பண்ணலாம். அதே மாதிரி உங்களோட அப்சைடை எப்படி நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து ஸ்டாப் லிமிட் ஆர்டர்னு அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ப்ரைஸஸ் இன்வால்வ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாப் ப்ரைஸு, இன்னொன்று வந்து லிமிட் ப்ரைஸ். இப்போது இந்த ஸ்டாப் ப்ரைஸ் லிமிட் ப்ரைஸ்னால் என்னங்கிறது ஒரு எக்ஸாம்பிளோடு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸ்டாப் ப்ரைஸுங்கிறது ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, அந்த ப்ரைஸ் வந்த உடனே வந்து அந்த இதை வந்து நீங்கள் அந்த ஸ்டாக்கை வந்து விற்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. அதே மாதிரி லிமிட் ப்ரைஸுங்கிறது என்னென்னா அந்த ப்ரைஸை கீழே வந்து விற்காது, இதுக்குள்ளே தான் வந்து அது விற்கணும் அந்த ஸ்டாக் அப்படிங்கிறது தான் வந்து அதோட இது. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நீங்கள் ஒரு ஸ்டாக் வந்து ஒரு 100 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கீங்க, அந்த ஸ்டாக் வந்து 130 ருபீஸாக வந்து க்ரோ ஆயிடுச்சு. இப்போது நீங்கள் 130 ருபீஸ் இருக்கையில் நீங்கள் ஸ்டாப் லிமிட் ஆர்டர் நீங்கள் வந்து இது பண்ணலாம், ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டாப் லிமிட் ஆர்டரில் வந்து ஸ்டாப் ப்ரைஸ் வந்து 121 கொடுத்துருக்கீங்க, லிமிட் ப்ரைஸு 120 கொடுத்துருக்கீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, இப்போ சடனாக உங்களுக்கு வந்து ஸ்டாக்கோட விலை வந்து திருப்பி 130க்கு போய் ப்ராஃபிட்டில் இருக்குது, அது திடீர்னு டக்குன்னு இறங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அப்போ அந்த 121 வரையில் அந்த ஸ்டாப் ப்ரைஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிரும்.
ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா என்னென்னா அதை விற்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடும். அதேமாதிரி லிமிட் ப்ரைஸை வந்து 120 போது அந்த 120க்குள்ளே தான் விற்கணும் அப்படின்னு சொல்லி அதை விற்று க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணையில் என்ன ஆகும், அப்போது 100 ருபீஸ்க்கு வாங்கின ஷேர் வந்து 120க்கு கம்மியாக வந்து விற்க மாட்டாங்க. அப்போது உங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து 20% வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி பண்ணையில் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராஃபிட்டும் ப்ரொடெக்ட் ஆகும், இல்லை லாஸ் ஆகுறது தான் உங்கள் லாஸும் வந்து மினிமைஸ் பண்ணலாம். இதனால் உங்களோட பணம் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து காம்பவுண்டிங் ஆகுறது எந்த விதத்துலையும் வந்து தடைபடாமல் உங்களோட ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். 6வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப பேஷண்ட்டாக இருக்கணும். ஏன்னா காம்பவுண்டிங் வில் டேக் டைம். இதுக்கு நீங்கள் பேஷண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் இதை அச்சீவ் பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லை உங்ககிட்ட, வாரன் பஃபெட்டோட இன்றைக்கி சொத்து மதிப்பீடு வந்து பார்த்திங்கன்னா $110 பில்லியன் இருக்குது. பட் ஆனால் அவரோட 65th பர்த்டே வரையில் தான் வந்து அவருக்கு அந்த $100 பில்லியன் $107 பில்லியன் மார்க்கே வந்து அவர் அச்சீவ் பண்ணார். மிச்சதெல்லாம் வந்து இது வந்து காம்பவுண்டிங் ஆனது எஃபெக்ட்னால தான் வந்து வந்தது. இவ்வளோ வருஷம் அவர் வெயிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த இதை வந்து பணத்தை வந்து காம்பவுண்ட் ஆக விட்டுக்கிட்டே இருந்திருக்கார். ஸோ நிறைய பேஷன்ஸ் வேணும். அப்போ தான் வந்து உங்களால் வந்து காம்பவுண்டிங்கோட ட்ரூ மேஜிக்கை வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு 6 விதமான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படி வந்து காம்பவுண்டிங் எஃபெக்ட் வந்து நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட ட்ரூ மேஜிக் வந்து நீங்கள் வந்து அதிகமாக பேஷண்ட்டாக வெயிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் இதெல்லாமே வந்து அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் அச்சீவ் பண்ணால் தான் வந்து நீங்கள் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நீங்கள் ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் தான் வந்து இது காம்பவுண்டிங் ஆகிறதுக்கு நீங்கள் டைம் கொடுத்தா தான் இது வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இதோட மேஜிக்கே வந்து உங்களால் வந்து உணர முடியும். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா நீங்கள் இந்த க்ரோ சேனலுக்கு வந்து லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.